ஆடி காற்றுல அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆடி காற்றும் இல்லை, ஆடி மழையும் இல்லைங்க. ஆடி மாதமே முடிய போது ரொம்ப நாள் கழித்து நேற்று தாங்க கொஞ்சம் மழை. கொஞ்சம் வாசல் ஈரமாக இருக்கும் போதே இந்த செடியெல்லாம் பிடுங்கி கிடாசிடணும். ஈரம் இல்லை அப்படின்னா நம்ம செடியை பிடுங்கும் போது வேரோடு வராதுங்க. அதனாலே இன்றைக்கி என்னுடைய கணவர் நேரமாக எழுந்திரிச்சு இந்த வாசலில் இருக்கிற செடியெல்லாம் பிடுங்கி போட்டார். இதுக்கு மேலே மழை காலங்கள் அடிக்கடி பூச்சி புழுவு பாம்பு எல்லாம் வந்து அண்டும். அதனால் வீட்டை சுற்றி இந்த மாதிரி பூண்டு தப்புலாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம நீட்டாக வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டிங்க. தேவையில்லாமல் இருக்கிற செடியை மட்டும்தாங்க பிடுங்கி போட்டோம். இந்த கத்திரி செடியெல்லாம் ரொம்பவே சூப்பராக பூ பூத்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்போலாம் உங்கள் மாமனாரை வீடியோலே காட்டுறதில்லன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது அவர் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் வியாபாரத்துக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஹெவியாக வேலை செஞ்சிட்ருப்போம். அதனால் அவர் வீடியோவில் கவர் பண்ண முடியலங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால சமையல் வேலை கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆரம்பித்தேன். சமையல் மட்டும் இல்லை, எல்லா வேலையுமே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துச்சு.